வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜி கோர்ஸில் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்லையே இல்லை, எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ உண்மையிலே இவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரா? அப்படி ஒரு வேளை ஜாயின் பண்ணியிருந்தா நான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜிக்குன்னு கொடுத்துருக்குற அந்த ஃபோல்டரை தான் பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கமெண்ட்டை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். உங்களுக்குமே வந்து நம்ம எல்லாமே இங்கிலீஷில் கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்திருக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருமே உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ சைக்காலஜியில் நம்ம கொடுத்துருக்கிறது 3 டாபிக். ஒன்று ரீசனிங், இன்னொன்று மேத்ஸு, இன்னொன்று இங்கிலீஷ். இங்கிலீஷ் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் வொக்காபுலரி அப்படிங்கிறப்போ அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அது நீங்கள் அப்படி தான் படித்தாகணும். அடுத்து மேத்ஸில் எல்லா டாப்பிக்குமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் கொடுத்தா டீச் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட் பண்ணவர் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணாரா அப்படின்னு எனக்கு தெரில. இதில் கடைசியாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த 2 டாபிக் மட்டும்தான் இங்கிலீஷில் கொஷின் இருக்குது, அதை தமிழில் டீச் பண்ணியிருப்போம். அந்த 2மே வந்து நான் தமிழில் கொடுத்துருவேன். நான் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு நாளும் வர்றப்போ அந்த டே வர்றப்போ எல்லாமே தமிழில் மாறிடும். ஸோ இங்கே மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் தான். இதுவுமே வந்து டைம் டேபிளில் இது என்றைக்கு வருதோ அந்த டேட்டுக்குள்ளே நான் வந்து தமிழில் மாற்றி கொடுத்துருவேன். ஓகே, அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா டாபிக் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்குற ஆர்டர் படி பார்த்தா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் 10வது டாபிக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது. அடுத்து பசில் டாபிக் நான் கொடுத்தப்போ ஃபஸ்ட்டு இந்த டைம் டேபிள் கொடுத்தப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து தமிழில் கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ தமிழ், இங்கிலீஷ்னு 2 ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி தான் ரேங்கிங் நான் அடுத்து கொடுப்பேன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அடுத்து கொடுப்பேன், வென் டயக்ராம் அடுத்து கொடுப்பேன், பிளட் ரிலேஷன் தமிழில் தான் இருக்குது, கேலண்டர் அடுத்து கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, இப்போ ரீசனிங்கில் நான் இப்போ சொன்ன இந்த டாபிக் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. அதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஒரு சிலர் என்ன எடுத்துக்கிறாங்க, கோடிங் டீகோடிங் லெட்டர் சீரீஸும் தமிழில் வேணும் அப்படின்னு. கோடிங் டீகோடிங் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சு வரக்கூடிய டாபிக். லெட்டர் சீரீஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சு வரக்கூடிய டாபிக். நம்பர் அனாலஜி, நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்பர் வச்சு வரக்கூடிய டாபிக். அதுக்கு வந்து தமிழில் கொடுத்தாலும் நம்பராக தான் இருக்க போகுது. அதே மாதிரி லெட்டர் சீரீஸை வந்து நம்ம தமிழில் கொடுத்தாலும் அந்த லெட்டர்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. இது ஒரு சிலருக்கு புரியலையா, இல்லைனா வேணும்னே யாரும் கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கும் கோடிங் டீகோடிங்குமே வந்து தமிழில் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் சொல்கிறதுல எதுவும் தப்பு இருக்குது, இந்த டாபிக் வந்து எனக்கு தமிழில் இருந்தால் மட்டும்தான் புரியும் அப்படின்னு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுறேன்.